ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய புதிய சிலபஸ்ல பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில் தமிழ் தொன்று தொடர்பான செய்திகளில் ஜியு போப் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னதாக யூனிட் 7ல இருந்து திருக்குறள் 20 அதிகாரங்கள், அறநூல்கள் பகுதி முழுமையாக தமிழ் பணிகள் செய்த ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார் அவர்களை பற்றி முழுமையா நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் அறநூறுகள் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புத்தக குறிப்பு, இதுக்கு முன்னதாக ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸோட அந்த காம்பினேஷன், அது போக எக்ஸ்ட்ரா சோர்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல், இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு முழு தொகுப்பாக ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஜியு போப்பை பற்றி பார்க்கலாம். இவரை பற்றி பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியு போப்பை பற்றி குறிப்புகள் இருக்கும். இதில் முழுமையாக அவரை பற்றி அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1ல் ஜியு போப் அப்படின்ற துணைப்பாடத்தில் பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 8ஆம் வகுப்பு டேர்ம் 1 இயல் 1ல் ஜியு போப் துணைப்பாடம் பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி முழுமையான தகவல் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றின சின்ன சின்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது எல்லாத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மெயின்ஸ் லெசன் நம்ம படிக்கிறதும் முக்கியம். அதே போல இந்த மற்ற ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற அந்த பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்க்கறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால பதிலளிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஜியு போப்பர்களின் பெயர் என்ன? ஜியு போப் தான். ஓகேங்களா? அதோட முழு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூக்லோ போப். ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படின்றது தான் ஜியு போப் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அவருடைய பெற்றோர்கள் ஜான் போப், கேத்ரின் யூக்லோ. இவர்கள் இருவரும் தான் அவருடைய பெற்றோர். அவரின் தமையனார் பெயர் ஹென்றி. இவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தை பற்றி பரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா இங்க தமிழகத்துக்கு வந்திருந்தார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் வழியை பின்பற்றி ஜியு போப் அவர்களும் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் எட்வர்ட் தீவு, கனடால இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். ஓகேங்களா? எப்ப 1839 வந்தார். இது புத்தகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ் எட்வர்டு தீவுன்ற மாதிரி இருக்கும். அது பிரான்ஸ் கிடையாது, பிரின்ஸ் எட்வர்டு தீவு. அது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவோட ஒரு பகுதி தான் இந்த பிரின்ஸ் எட்வர்டு தீவு. இதற்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அது கனடா தான் அப்படின்ற கண்ட்ரி உறுதியா இருக்கு. பழைய புத்தகத்துல 8th பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்துல உங்களுக்கு பிரான்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது தவறான தகவல். ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட் பண்ண வேணாம். அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட காலனி ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த எட்வர்டு தீவு, இந்த பிரின்ஸ் எட்வர்டு தீவு அப்படின்ற பகுதி 1700 இருந்து 1867 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்தது. பட் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததுனால அது பிரான்ஸ் நாடுன்றது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால பிரின்ஸ் அப்படின்றது தான் பிரான்ஸ் அப்படின்ற மாதிரி புக்கில் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. அவர் பிறந்த நாடு கனடா. ஓகேங்களா? பிரான்ஸ் கிடையாது, கனடாவில் தான் ஜியு போப் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதற்கு ப்ரூஃபா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டினை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு கனடா. ஓகேங்களா? இங்க பிரான்ஸ்ன்ற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் அப்படின்றது தான் அவர் பிறந்த ஊர். அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஓகேங்களா? அவர் பிறந்த காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24/4, அதாவது ஏப்ரல் 24, 1820 பிறந்து இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 11, 1908. ஸோ கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது 88 வருடங்கள். இதில் தன்னுடைய 80வது அகவையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து விட்டிருப்பார். ஓகேங்களா? திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்து பதிப்பிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் தனது 80வது அகவையில் அந்த வேலையை அவர் செஞ்சார். ஓகேங்களா? அது வெளிவந்த ஆண்டு 1900. இவருடைய ஆசிரியர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ராமானுஜ கவிராயர், ஆரியங்காவு பிள்ளை. இவங்க இருவருமே வந்து அவருடைய தமிழாசிரியராக இருந்திருக்காங்க. இவர்கிட்ட தான் வந்து இவங்க கிட்ட தான் அவரு தமிழ் இலக்கண இலக்கியம் பயின்றார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கும்போது. ஓகேங்களா, தஞ்சாவூர்ல இருக்கும்போது ராமானுஜ கவிராயர், ஆரியங்காவு பிள்ளையிடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கண இலக்கியம் அவர் பயின்றார். ஸோ இதுதான் அவருடைய பிறப்பு பத்தின விஷயம். அவருடைய பெயர் ஜார்ஜ் யூக்லோ போப். அவருடைய பெற்றோரின் பெயர் ஜான் போப், கேத்ரின் யூக்லோ. தமையனார் ஹென்றி. அவர் கிறிஸ்துவ மத சமயத்தை பரப்புவதற்காக அவர் பிறந்த நாடான கனடாவிலிருந்து இங்க தமிழகத்துக்கு வந்தார். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்களும் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு அவர்களுடைய கிறிஸ்துவ மத சமயத்தை போதிப்பதற்காக வந்தவர். பட் பின்னால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக நிறைய தமிழ் பணியை ஆற்றியிருக்கார். ஓகேங்களா, அவர் பிறந்தது ஏப்ரல் 24, 1820ஆம் ஆண்டு. இறந்தது பிப்ரவரி 11, 1908ஆம் ஆண்டு. அவரின் தமிழாசிரியர்கள் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர், ஆரியங்காவு பிள்ளை. இவர்கள் இருவரும். ஓகேங்களா, ஜென்ரலா யாரு கேட்டனாலும் வந்து ராமானுஜ கவிராயர் மட்டும் தான் சொல்லுவாங்க. அவர் மட்டும் கிடையாது, ஆரியங்காவு பிள்ளை அவரும் ஜி போப்பின் ஆசிரியராக இருந்துள்ளார். அவர்களிடம்தான் அவர் தமிழ் இலக்கண இலக்கியம் பயின்றார். ஜி போப்போட வாழ்வின் முக்கிய தகவல்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஜி போப் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 19வது வயது வரை இங்கிலாந்தின் ஹாக்ஸ்டன் கல்லூரியில் கல்வி பயின்றார். அவர் பிறந்தது 1820, கனடா நாட்டில் பிறந்தாரு. 1826 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பமா இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வணிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எட்வர்ட் ஐலாண்டில் வந்து இருந்தாங்க. 1826 வந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். அங்கிருந்து தான் அவருடைய கல்வி ஆரம்பமாகுது. ஜியு போப் தனது 19ஆம் வயது வரை இங்கிலாந்தின் ஆக்ஸ்டன் கல்லூரியில் கல்வி பயின்றிருக்கிறார். போப்பின் தமையனார் ஹென்றி தமிழகத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் குருவாக பணியாற்றினார். ஓகேங்களா, பின்னர் ஜியு போப் விவிலிய நூற்கழகத்தில் சேர்ந்து கிறிஸ்துவ சமய பணி புரிவதற்காக 1830ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தார். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து ஜியு போப்பு அவர் கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் விவிலிய நூற்கழகத்தில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவரும் கிறிஸ்துவ சமய பணி புரிவதற்காக 1839ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தார். அவர் எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பலில் பயணம் செஞ்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். எங்க இருந்து? எட்வர்ட் ஐலாண்ட்ல இருந்து, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட்ல இருந்து பாய்மர கப்பல்ல பயணம் செஞ்சு தமிழ்நாட்டிற்கு வந்தார். அவர் அங்கிருந்து இங்க வரத்துக்கு 8 மாதங்கள் எடுத்துக்கிச்சு. அந்த டிராவலிங் டைம் அப்படின்றது 8 மாசம். அந்த 8 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழையும் வடமொழியையும் நன்கு கற்றார். ஓகேங்களா, தமிழையும் கற்றிருக்கிறார், வடமொழியையும் கற்றிருக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிஎன்பிஎஸ்ல கேள்வியா கேட்ட விஷயம். ஓகேங்களா, பாய்மர கப்பலில் பயணம் செய்த 8 மாதங்களிலேயே ஜியு போப் அவர்கள் தமிழையும் வடமொழியையும் நன்கு கற்று தேர்ந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து 1839 இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவர் 1850 திருப்பி இங்கிலாந்து போறாரு. எதற்காக அப்படின்னா அவருடைய திருமணத்திற்காக. ஓகேங்களா, திருமணம் பண்ணிட்டு தன் மனைவியுடன் மீண்டும் தஞ்சாவூர் சமயப்பணி ஆற்றுவதற்காக ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துடுறார். ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். அவர் கடைசி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில், இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில 1885ஆம் ஆண்டு முதல் 1908ஆம் ஆண்டு வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா, இதுதான் அவருடைய இறுதி காலகட்டம். அந்த இறுதி காலகட்டத்தில் அவர் எங்க பணியாற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக ஜியு போப் அவர்கள் பணியாற்றியிருக்கார். இந்த காலகட்டத்துல தான் திருக்குறளை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது, நாலடியாரை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்தை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான். ஓகேங்களா, அவர் வந்து இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சார். ஓகேங்களா, அதுவும் திருவாசகம் இது இங்கிலீஷ்ல வந்து மொழி டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டோட இன்சிஸ்ட்ல. ஓகேங்களா, அவர் ஃப்ரெண்டு கிட்ட திருவாசகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் அதை கேட்டு ரொம்ப
மிரண்டு போய் வந்து இதை கம்பல்சரி நீ வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இதை நீ பண்ண அப்படின்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போ சாக போகிறேன்னே தெரியாத ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்ட்டு யார் ஜியு போப் சொல்கிறார். ஜியு போப் நான் எப்போ சாக போகிறேன்னு, ஏன்னா என்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கேன், இப்போ அது வந்து மிக நீண்ட பணி, இப்போ அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எப்போ நான் முடிப்பேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி, இல்லை கண்டிப்பாக உன்னால் முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பணியில் நீ வந்து உன்னை மறந்து ஒரு உண்மையான ஈடுபாட்டோடு நீ செய்யும்போது உனக்கு அந்த இறப்புன்ற விஷயம் வராது அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு மோட்டிவேட் பண்ணி அவர் ஆரம்பித்த விஷயம் தான் திருவாசகத்தை மொழிபெயர்த்த விஷயம். ஓகேங்களா? அவர் தனது 80வது அகவையில் 80th பர்த்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணுறாரு. எப்போ? 1900 ஆண்டு. ஸோ சக்ஸஸ் பண்ணிட்டார். இல்லை ஒரு ஃப்ரெண்டு அந்த இன்சிஸ்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு திருவாசகம் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்க மாட்டார். யாரு? ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்க மாட்டார். தாம் இறக்கும் தருவாயில் தமது கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதச் சொன்னவர் ஜியு போப் அவர்கள். அந்த அளவுக்கு தமிழை மனசார வந்து உள்ளார உளமாற நேசிச்சவர் தான் ஜியு போப் அவர்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லிட மாட்டாங்க. வேற்று நாட்டவர் வேறு நாட்டுடைய மாணவன், ஒரு தமிழ் மாணவன்ட்டு சொல்லி என்னுடைய கல்லறையில அதை வந்து குறிப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியா யார் வாயிலிருந்து வராது. அப்ப அந்த அளவுக்கு அதை சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் அவர் ஜியு போப் அவர்கள் நேசிச்சிருப்பாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. தமது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னவர் ஜியு போப் அவர்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருப்பி 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 வந்து டிஎன்பிஎஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள்ல இதுவும் ஒரு கேள்வி. அவருடைய தமிழ் தொண்டுகள் என்னென்னு பார்ப்போம். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜியு போப் அதனை ஆங்கிலத்தில் த சாக்ரெட் குரல் அப்படின்ட்டு மொழிபெயர்த்து 1886 ஆண்டில் வெளியிட்டார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து திரும்ப திரும்ப படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட நயங்களை எல்லாம் உணர்ந்து அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனை திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய 1330 குறளையும் வந்து த சாக்ரெட் குரல் அப்படின்ற நூல், ஓகேங்களா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருக்குறள் அதை வந்து பார்த்தீங்கன்னா 1886 ஆண்டில் ஜியு போப் அவர்கள் வெளியிட்டார்கள். இது எந்த காலகட்டம் பாருங்க, இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பணியாற்றிட்டு இருக்கும்போது தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்தார். தமிழ் மீது பெரும் பற்று கொண்ட ஜியு போப் அவர்கள் நாலடியாரை 1893 ஆண்டும் திருவாசகத்தை 1900 ஆண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இது எல்லாமே அவர் அங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? நாலடியாரை 1893 ஆண்டும் திருவாசகத்தை 1900 ஆண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜியு போப்பின் ஆகச்சிறந்த படைப்புகளாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளும் திருவாசகம். ஓகேங்களா? திருக்குறளும் திருவாசகமும் அவர் மொழிபெயர்த்த நூல்கள் தான். அதுதான் அவருடைய ஆகச்சிறந்த படைப்பா கருதப்படுது. அதுவும் திருவாசகம் ரொம்ப முக்கியமான நூலாக கருதப்படுது. ஓகேங்களா? ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இது வந்து நமக்கு 11th பாக்ஸ் கண்டென்ட்டா வரும். ஓகேங்களா? 11th ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா வரும். ஜியு போப் புறநானூற்று பாடல்கள்ல சிலவற்றை, எல்லாத்தையும் கிடையாது, சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூலின் பெயர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் அந்த நூலை மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு புக்கில் இருக்கு. ஓகேங்களா? அங்கங்க இருக்கும். நம்ம அதை எல்லாமே ஒன்று திரட்டி ஒரு தொகுப்பாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் போன்ற நூல்களையும் பதிப்பித்திருக்கிறார் ஜியு போப் அவர்கள். அதே மாதிரி தமிழ் இலக்கணத்தை எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்ட்டு 3 பார்ட்டா, ஓகேங்களா, எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் 1, எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் 2, எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் 3 அப்படின்ட்டு 3 பாகமாக தமிழ் இலக்கணத்தை ஜியு போப் அவர்கள் எழுதியிருக்கார். தமிழ் நூல்களை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த நூலின் பெயர் என்ன? தமிழ் ஹேண்ட் புக். இதைதான் வந்து காந்தியடிகள் அவர்களும் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அவரும் படிச்சிருக்காரு. எதை? இந்த தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை படிச்சா தமிழ் வந்து புரிஞ்சிக்க முடியும், தமிழ்ல வந்து மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய நற்கருத்துக்களை படித்து பயன்பெற வேண்டும் என்று தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்தார். அந்த நூலின் பெயர் தமிழ் ஹேண்ட்புக். இந்த நூலை வந்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது பயின்றிருக்கிறார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேல் அவருக்கு அவ்வளவு ஒரு ஆர்வமும் பற்றும் வந்துச்சு. யாருக்கு? காந்தியடிகள் அவர்களுக்கு. மேலை நாட்டவர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டுள்ளார். அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரியும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரியும் வெளியிட்டிருக்கிறார் போப் அவர்கள். அதே மாதிரி திருக்குறள், நாலடியார், பழமொழி, இனியவை 40 இது எல்லாமே அறநூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள். இந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய பொறுமை, சினமின்மை, நட்பு பற்றிய ஒழுக்க நெறியை போதிக்கும் சிறந்த 600 பாடல்கள். இதுல எல்லாத்தையும் கிடையாது, இந்த விஷயங்கள் அந்த பொறுமை, சினமின்மை, நட்பு பற்றிய ஒழுக்க நெறியை போதிக்கும் சிறந்த 600 பாடல்களை இந்த அறநூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்து 1886ஆம் ஆண்டு தமிழ் செய்யுள் கலம்பகம், தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற பெயர்ல தொகை நூல் ஒன்றை அதன் விளக்கத்தோடு ஜியு போப் அவர்கள் வெளியிட்டார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். தமிழ் செய்யுள் கலம்பகம் வெளியிட்டவர் யார்? ஓகேங்களா? என்ற பெயரில் அதன் தொகுப்பு நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜியு போப் அவர்கள் தான் இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம் நூலை வெளியிட்டவர். அவர் எங்கிருந்து இந்த பாடல்களை திரட்டி வெளியிட்டார்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி, இனியவை 40 இது எல்லாத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அறநூல்கள். இதுல இருந்து பொறுமை, சினமின்மை, நட்பு பற்றிய ஒழுக்க நெறியை போதிக்கும் 600 பாடல்களை தேர்ந்தெடுத்து அதனை தொகுத்து 1886ஆம் ஆண்டு தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் தொகை நூல் ஒன்றை அதன் விளக்கத்தோடு ஜியு போப் அவர்கள் வெளியிட்டார். இதுவும் அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் ஜியு போப். ஓகேங்களா? ஸோ இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற ஏடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரைலாம் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. இதுல இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்ல இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்ல எதுல பப்ளிஷ் ஆச்சு? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுன்ற ஏடுகள்ல பப்ளிஷ் ஆச்சு. அதுல தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர் ஆங்கிலத்தில் எழுதினார். யார்? ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த கட்டுரையில புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, தமிழ் புலவர்கள் வரலாறும் இடம்பெற்றிருந்தது. அதுபோக பரிதிமாற் கலைஞர் இயற்றிய தனிப்பாசுர தொகையையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பரிதிமாற் கலைஞர் அவருடைய பெயரை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்த அந்த நூல் தனிப்பாசுர தொகை, ஓகேங்களா, அந்த நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பரிதிமாற் கலைஞர் இயற்றிய தனிப்பாசுர தொகை. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்ட தமிழ்நாடு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் ஜியு போப். தமிழ்நாட்டோட வரலாற்றை ஆங்கில மொழியில் எழுதியிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ரிட்டன் எழுதி பதிப்பித்தவர் ஜியு போப் அவர்கள். ஸோ இதோட வந்து அவருடைய தமிழ் தொண்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு. உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருங்க. தமிழ் தொண்டு, சமயப்பணி, கல்வி பணி, அவரை பற்றிய சிறப்புகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் எல்லாமே பிரிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அவருடைய கல்வி பணி பார்ப்போம். இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அவரு இருந்து சமயப்பணி ஆற்றியது சென்னை சாந்தோம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க 3 வருடங்கள் இருந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலி சாயர்புரத்துல வந்து அங்க ஷிஃப்ட் ஆகுறாரு. அங்க ஒரு
7 ஆண்டுகள் இருக்கார். அது அங்க வந்து பாத்தீங்கன்னா சாயர்புரத்துல கல்வி பணியும் செஞ்சாரு, சமய பணியும் செஞ்சிருக்கார். சாயர்புரத்துல பள்ளிகளை நிறுவியிருக்கிறார் ஜியு போப் அவர்கள். அதே மாதிரி சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஜியு போப் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். ஓகேங்களா. சமய கல்லூரியில எங்க இருக்கும்போது, திருநெல்வேலியில இருக்கும்போது சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஜியு போப் ஏற்பாடு செய்திருந்தார். அதுபோக அவர் கணிதம், அதாவது ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா கணிதம், அறிவாய்வோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தருக்கம். ஓகேங்களா. அறிவாய்வு அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தருக்கம், இதுதான் அதோட பொருள். மெய்யறிவின் பொருள் வந்து தத்துவம், அதனாலதான் பிராக்கெட்ல கொடுத்திருக்கு. அறிவாய்வின் பொருள் தருக்கம், மெய்யறிவின் பொருள் தத்துவம். ஸோ கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் ஜியு போப் பணியாற்றி இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் 1858ஆம் ஆண்டு உதகமண்டலம் ஊட்டியில ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 1870ஆம் ஆண்டு வரை அந்த ஸ்கூல்ல அவர் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். ஏன் வந்து ஊட்டிக்கு போற மாதிரி அவருக்கு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1850 அவருக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வரார். அப்ப தஞ்சாவூருக்கு போறார். ஓகேங்களா. சமயப்பணி அவர் 3 இடத்துல சமயப்பணி ஆற்றி இருக்கார். ஒன்று சென்னை சாந்தோம், இன்னொன்று திருநெல்வேலி சாயர்புரம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். இந்த 3 இடத்துலையும் அவர் சமயப்பணி ஆற்றியிருக்கார். கல்யாணம் முடிஞ்சு அவர் தஞ்சாவூர் போனதுக்கு அப்புறம் அவர் சமயப்பணி ஆற்றிட்டு இருக்கும்போது 1850 கல்யாணம் முடிஞ்சு வராரு. ஸோ அங்கே ஒரு 8 வருஷ காலம் வந்து சமயப்பணி ஆற்றியிருக்கார். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உயர்ந்தவன், அவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ற அந்த பேதம் இருந்திருக்கு. ஓகேங்களா. அப்ப வந்து அவர் யாரு ஜியு போப் என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுளின் முன்னால் எல்லாரும் சமம். இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. நீங்க வந்து உயர்ந்தவர்கள், உங்களுக்கு முதல் இடம், அவங்க வந்து தாழ்ந்தவர்கள், அவங்களுக்கு கடைசி இடம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அவங்களுடைய எங்க இருந்து அந்த விவிலியத்துல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அங்க அந்த இதுல எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அவர் அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு தான், ஓகேங்களா, அந்த சமயப்பணி ஆற்றுவதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா 1858ஆம் ஆண்டு ஊட்டிக்கு போறார். ஊட்டிக்கு போய் அங்க ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 1870ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அங்க ஸ்கூல் ரன் பண்ணி அதோட ஆசிரியராகவும் ஜியு போப்பு பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு புக்ல இருக்காது. ஓகேங்களா. 1870ஆம் ஆண்டு முதல் 1881ஆம் ஆண்டு வரை பெங்களூருவில் உள்ள பிஷப் காட்டன் பாய்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ல பிரின்சிபலாகவும் பணியாற்றி இருக்கிறார் ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா. இங்க ஊட்டியில 1870ஆம் ஆண்டு வரை இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகி பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெங்களூர் அசோக் நகர்ல இருக்கு இன்னும் அந்த ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஜியு போப்புக்கு ஒரு பிளாக்கே வந்து இது பண்ணியிருப்பாங்க. பிஷப் காட்டன் பாய்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ல பிரின்சிபலா முதல்வராக அங்க பணியாற்றி இருக்கார். இங்க இருக்கும்போது இந்த 1881 காலகட்டத்தில் தான் அவருக்கு உடல்நிலை முடியாம வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய்நாடான இங்கிலாந்துக்கு திரும்புறார். ஓகேங்களா. அது தாய்நாடுன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஃபேமிலியோட 1826 ஷிஃப்ட் ஆனாங்க இல்லையா இங்கிலாந்து. ஸோ அதனால தன்னுடைய நாட்டுக்கே திரும்பி போறார். எப்ப 1881 போனதுக்கு அப்புறம் தான் 1885 இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவர் திருப்பி தமிழ் மற்றும் தெலுங்கு போதிக்கக்கூடிய பேராசிரியராக அங்க ஜாயின் பண்றார். அப்ப 1870 முதல் 1881ஆம் ஆண்டு வரை பெங்களூரில் உள்ள பிஷப் காட்டன் பாய்ஸ் பள்ளியின் முதல்வராக ஜியு போப் பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில 1885 இருந்து 1908, அதாவது அவருடைய கடைசி இறக்கும் காலம் வரை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக ஜியு போப் பணியாற்றி இருக்கிறார். அதே மாதிரி இங்க இருந்த காலகட்டத்துல, இங்க தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டத்துல தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர்கள் படிப்பது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
அதை என்ன பண்றது, ஸ்பிளிட் பண்ணி எப்பயுமே ஒரு பெரிய டாபிக் நம்மளால படிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஸ்பிளிட் பண்ணி அதை நம்ம படிப்போம். அப்போ நம்மளால எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப பெருசாக ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு பயம் வந்துட்டு டர் ஆகிடும். ஐயோப்பா சாமி இதை படிக்க முடியாதா அப்படின்ட்டு தூக்கி ஓரங்கட்டிடுவோம். அப்படி தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் யாரும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய இலக்கண நூல், பேரிலக்கண நூல். ஸோ பாடசாலை மாணவர் ஸ்கூல் பசங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்றது கஷ்டம். ஆனா படிக்காமே விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அந்த நூல்கள் தொல்காப்பியமும் நன்னூலும் கண்டிப்பா மாணவர்களை சென்றடைய வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு அதை என்ன பண்ணாருன்னா சிறிய தமிழ் இலக்கண நூல்களாக பிரிச்சு எழுதி அவரு யாரு ஜி.யு.போப் அவர்கள் வெளியிட்டார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களை ஜி.யு.போப் அவர்கள் எழுதி வெளியிட்டார். ஓகேங்களா? ஸோ பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்ட்டு அந்த இலக்கணத்தை எப்படி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தொகுத்து கொண்டு வரும்போது அதையே கொஸ்டினாகவும் ஆன்சராகவும் நம்ம ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி கொண்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி அவர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களாக தயார் செஞ்சு ஜி.யு.போப் அவர்கள் வெளியிட்டார். அவருடைய சமயப்பணி என்னன்னு பார்ப்போம். 1839ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வந்தவர். தமிழ்நாட்டில் சென்னையில் சாந்தோம்ல தான் ஃபர்ஸ்ட் அவர் வராரு. இங்கே சென்னை சாந்தோம்ல 3 வருஷம் ஒர்க் பண்றாரு. ஜி.யு.போப் சமய பணியாற்றிய இடங்கள் சென்னை சாந்தோம்ல 1839 இருந்து 1841 வரைக்கும் ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சாயர்புரத்தில் அவர் சமய பணியாற்ற போகிறார். அங்க எப்ப 1842 இருந்து 49 வரைக்கும். ஸோ ஜி.யு.போப் 1839 சென்னையை அடைந்து முதலில் தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றிய இடம் சாந்தோம் சர்ச். 3 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. சென்னை சாந்தோம் சர்ச், இங்க சாயர்புரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு, அப்புறம் தஞ்சாவூர். இதெல்லாமே அவர் சமய பணியாற்றிய இடங்கள். இதுல சென்னை சாந்தோம்ல 1839 இருந்து 41 வரைக்கும், திருநெல்வேலி சாயர்புரத்துல பணியாற்றிய காலம் அப்படின்றது 1842 இருந்து 49 வரைக்கும், தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா 1851 இருந்து, அதாவது அவர் கல்யாணம் முடிஞ்சு இங்க ரிட்டர்ன் வந்ததுல இருந்து 1858 வரைக்கும் இங்க தஞ்சையில் சமய பணியாற்றினார். அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போய் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் இங்கிலாந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவருடைய டிராவல், இங்க இருந்த டிராவல் பீரியட் எல்லாமே. தஞ்சாவூரில் வாழ்ந்த போது தமிழ் இலக்கிய இலக்கணத்தை தெளிவுற அறிந்தார். அங்கதான் அந்த 2 ஆசிரியர்கள், ராமானுஜ கவிராயர் அப்புறம் ஆரியங்காவு பிள்ளை, இவர்கள் இருவரும் அவரின் தமிழ் ஆசிரியர்கள். எங்க கத்துக்கிட்டாரு? தஞ்சாவூரில் வாழ்ந்த போதுதான் தமிழ் இலக்கிய இலக்கணத்தை தெளிவுற அறிந்தார். அந்த காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா புறநானூறு அவர் யாரு ஜி.யு.போப் அவர்கள் கத்துக்கிற மாதிரி வந்தது. புறநானூரை படிக்கும் போதுதான் அவருக்கு தமிழ் மீது பற்று உண்டாச்சு. ஓகேங்களா? தமிழ் மீது அவருக்கு யாருக்கு ஜி.யு.போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமான நூல் புறநானூறு. ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்சியில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜி.யு.போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக அமைந்த நூல் புறநானூறு. அதை அவர் எங்க இருக்கும்போது படிச்சாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கும்போது. அது சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராமானுஜ கவிராயர், ஆரியங்காவு பிள்ளை, இவர்களிடம் அவர் கற்றறிந்தார். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் அவர் பயின்றார். அந்த காலகட்டம் அப்படின்றது 1851ஆம் ஆண்டு முதல் 1858ஆம் ஆண்டு வரை, இந்த 8 வருஷம் தஞ்சாவூர்ல இருந்தாரு. அப்பதான் இந்த விஷயம் எல்லாம் அவரு கத்துக்க முடிஞ்சது. அவர் தமிழ் மீது பற்றுக்கொள்ள மிக முக்கியமான நூல் புறநானூறு. ஜி.யு.போப்போட கூற்று என்னென்னு பார்த்தலாம். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிகவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என கூறியவர் ஜி.யு.போப் அவர்கள். ஓகேங்களா? அப்ப திருவாசகத்தின் மேல் அவர் எந்த அளவுக்கு
ஒரு நேசிச்சிருக்காரு அப்படின்றது இந்த கூற்றுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என கூறியவர் ஜியு போப். இந்த கூற்றை கூறியவர் ஜியு போப். அதே மாதிரி திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவரும் ஜியு போப் அவர்கள் தான். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தமிழ் மொழி தாய்மொழி வழியாகவே அனைத்து துறைகளிலும் கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வி பயனளிக்கும் என்றும் கருதியவர் ஜியு போப். ஸோ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது, நம்ம படிக்கிற விஷயம் நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம படித்தோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு முறையான கல்வியா இருக்கும். அத்தகைய கல்வியே படிக்கிற பசங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்ட்டு ஜியு போப் அவர்கள் கூறியிருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளுடைய தாய்மொழியில தான் டக்குன்னு அதோட அந்த சிந்தனையே நம்மளுடைய தாய்மொழியில தான் வரும். ஓகேங்களா? இப்போ நாம ஆங்கிலத்தில் பேசுறோம் அப்படின்னா கூட நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தாட் கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த தமிழ்ல கிரியேட் ஆன விஷயத்தை தான் நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு அந்த சிந்தனையை தோணும் போதே அதை இங்கிலீஷா நமக்கு தோணாது. ஜென்ரலா கம்பல்சரி இப்படி தோணாது. அந்த தாட் கிரியேட் ஆகிறது நமக்கு தமிழ்ல கிரியேட் ஆகும், அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்ப அந்த தாட் கிரியேட் ஆகிற தமிழ்ல தான் அந்த நம்மளுடைய தாய்மொழியில தான் நம்ம அந்த கல்வியே பயிலணும் அப்படின்றது தான் ஜியு போப் சொல்லியிருக்கார். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் கருதியவர் ஜியு போப். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம எந்த மொழி வந்தாலும் நம்மளுடைய தாய்மொழியை நம்ம எக்காலத்திலையும் எதற்காகவும் விட்டுவிடக்கூடாது. தாய்மொழி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு மற்ற மொழியின் மேல மற்ற மொழிகளை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்தான். பட் நம்ம தாய்மொழி நமக்கு ரொம்பவே முக்கியம். அதுதான் சி. லக்குனார் அவர்கள், ஊவேசா அவர்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரன் அவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்த ஜியு போப் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பெரிதும் பாராட்டியுள்ள வெளிநாட்டு அறிஞரான ஜியு போப்பு இருந்திருக்காரு. சூழியல் வின்சோன் இவர்கள் இருவருமே தமிழ் பணியாற்றிய ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பெரிதும் பாராட்டினார்கள். ஜியு போப் பற்றிய கூற்றுகளை பார்ப்போம். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டா ஜியு போப் அவர்கள் தான் தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பியவர். காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றிய குறிப்பில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு, தமிழ் ஹேண்ட்புக், ஓகேங்களா, தமிழ் ஹேண்ட்புக், தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அவர் தமிழ் கத்துக்கிறதுக்கு எது உபயோகமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு, தமிழ் ஹேண்ட்புக் தான் ரொம்ப அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. எப்ப அவர் தமிழ் கத்துக்கிட்டார்னா அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கி இருக்கிறார். அதற்கு மிகவும் பயனுள்ளதாக தமிழ் கையேடு, ஜியு போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு இருந்திருக்கு. இது ஜியு போப் அவர்களை பற்றிய காந்தியடிகளின் குறிப்பு கூற்று. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். இந்த கூற்றுக்கு பொருத்தமானவர் வேற யாரும் கிடையாது, ஜியு போப் அவர்கள் தான். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார் அப்படின்ற கூற்றுக்கு ஜியு போப்பே பொருத்தமானவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. டிஎன்பிஎஸ்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ஆங்கிளையும் கேட்பாங்க. தமிழ் மாணவர் என்று தன்னை அறிவித்து கொண்டவர் யாரு அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஜியு போப் அவர்கள் தான். தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் யார்? தவத்திரு ஜியு போப் அவர்கள். தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் அவர்தான். அதற்காக தான் பாத்தீங்கன்னா சென்னை மெரினா பீச்ல அவருக்கு சிலை தமிழக அரசால் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்தோ பிறந்து ஏதோ ஒரு நாட்டுல பிறந்து அங்கிருந்து தன்னுடைய மத சமயத்தை பரப்புவதற்காக இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு அதனை கற்றறிந்து அதனை அதை எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி தன்னுடைய நாட்டுல போய்
நம்ம அந்த நற்கருத்துக்களை தன்னாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும், யூரோப்பியன் கண்ட்ரி பீப்புள்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை இங்கிலீஷ்ல எழுதி பப்ளிஷ் பண்ணி இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தவ திரு ஜியு போப் அவர்கள். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் யார்? ஜியு போப் அவர்கள் தான். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜியு போப் அவர்கள். ஜியு போப்போட சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம். அவர் ஊட்டியில வந்து கல்வி பணிக்காக இருந்தபோது அவருடைய கல்வி பணியை பாராட்டி இங்கிலாந்தின் கந்தர்புரி அத்தியட்சர் என்ன சொல்லியிருக்காரு, அவரை மறைநூறு புலவர் அப்படின்ட்டு ஜியு போப்புக்கு பட்டம் அளித்திருக்கிறார். என்ன பட்டம்? மறைநூறு புலவர். யார்? ஜியு போப். இந்த பட்டத்தை அளித்தது இங்கிலாந்தின் கந்தர்புரி அத்தியட்சர். அவரு இந்த பட்டத்தை எங்க இருக்கும்போது அவருக்கு கொடுத்தாங்க? ஊட்டியில அவர் அந்த இதுல ஸ்கூல் நடத்திட்டு இருக்கும் போது ஊட்டியில அவருடைய கல்வி பணிக்காக பாராட்டி இங்கிலாந்தின் கந்தர்புரி அத்தியட்சர் மறைநூறு புலவர் என்னும் பட்டத்தை ஜியு போப்பிற்கு அளித்தார். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா மற்ற பட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். செந்தமிழ் செம்மல் யாரு? டாக்டர் ஜியு போப் அவர்கள். அதே மாதிரி தமிழ் பாடநூல் முன்னோடி, அந்த பாடநூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த விஷயத்துக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது யாரு, இந்த விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணி நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜியு போப் அவர்கள். அதனாலதான் அவரை செந்தமிழ் செம்மல் தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்ட்டு ஜியு போப் அவர்களை நாம் குறிப்பிடுகிறோம். தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் ஜியு போப் அவர்களை கௌரவப்படுத்தி அவருக்கு உருவ சிலை வைத்திருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8th புக்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அவருடைய உருவ சிலைய. இதெல்லாம் ஜியு போப்பின் சிறப்புகள். 8th டேர்ம் 1 இயல் 1ல ஜியு போப் துணை பாடம் பழைய புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடியது. இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியம். கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல இருந்து தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கேட்ட கேள்வி மேக்சிமம் இந்த இதுல இருந்து தான் இருக்கும். அது போக ஒரு சில கேள்விகள் நமக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து வரும். ஓகேங்களா? மெயினா 70% கொஸ்டின் இந்த பாடத்துல இருந்து தான். கம்பல்சரி இந்த பாடத்தை பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து டாபிக்லையும் பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம். அது போக வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸும் எடுத்து கொடுத்துருக்கோம். அவுட் சோர்ஸும் இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த நோட்ஸை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதை தாண்டி வந்து கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஜியு போப்பை பற்றி எடுக்கவே முடியாது. 100% எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த பாடத்தை வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். தமிழன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிக்கத்தக்க இடம் பெற்றுள்ளனர். ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமயப்பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் தலைமையாய் பணியாய் கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். அவருள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தவ திரு ஜியு போப். அவருடைய பிறப்பும் இளமையும் பார்க்கலாம். ஜியு போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்லோ போப் கிபி 1820 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் பிரான்ஸ் நாடு கிடையாது. ஓகேங்களா? இது அவர் கனடா நாட்டில் பிறந்தார். அவர் பிறந்த ஊரின் பெயர் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு. ஓகேங்களா? பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் அப்படின்றது தான் அவர் பிறந்த ஊர். பிரான்ஸ் நாடு கிடையாது. பிரான்ஸோட காலனி ஆதிக்கத்துல அப்ப இருந்தது. ஆனா அவர் பிறந்த நாடு கனடா தான். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வின்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. அவர் தந்தையார் பெயர் ஜான் போப், தாயின் பெயர் கேத்ரின் யுலாப். மகனாக பிறந்தார். போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினர். தம் குழந்தைகளுக்கு கல்வி ஓகே. போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். அவரை போன்றே தாமும் சமய பணியாற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். போப் தம்முடைய 19ஆம் வகையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர எட்டு மாசம் ஆயிருக்கு. அந்த 8 மாசத்துல வீணா கழிக்காம தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் அவர் படித்தார். தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு அவர் தமது திறமையை மேம்படுத்தி கொண்டார். அவர் எங்க வந்து அவருடைய சொற்பொழிவு ஆத்தினார் வந்ததுக்கு அப்புறம் சென்னை சாந்தோம்
தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொற்பொழிவு, தமிழ் சொற்பொழிவு இருந்தது. தமிழகத்தில் சமயப்பணி, தமிழ்நாட்டின் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணியை ஆற்றிய போப் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றத் தொடங்கினார். அங்கு பள்ளிகளையும் நிறுவியிருக்கிறாரு. கல்வி பணியும் சமயப்பணியும் ஒருங்கே அவர் எங்க ஆற்றினார்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரத்துல தான் அவர் சமயப்பணியும் கல்வி பணியும் ஒருங்கே செஞ்சார். சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர அவர் ஜியு போப் ஏற்பாடு செய்தார். கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் ஜியு போப் பணியாற்றினார். அவருடைய திருமணம் 1842 49 வரைக்கும் இங்க திருநெல்வேலியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து ரிட்டர்ன் போய் 1850 திருமணம் செஞ்சு கொண்டு ரிட்டர்ன் இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு. எங்க வராருன்னா தஞ்சாவூருக்கு சமய பணியாற்ற வந்திருக்கிறார். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து, அதுதான் இது நான் சொன்னேன் இல்லைங்களா, திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, இன்னா 40 அப்படின்ட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுத்து அந்த 600 பாடல்களை எடுத்து அதை தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படின்ற நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். அந்த நூல் எப்ப வெளியாச்சு? 1886. பாடநூலின் முன்னோடி, இதுதான் அவருக்குண்டான சிறப்பு பெயர். தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கினார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். மேலை நாட்டார் தமிழை எழுதி கற்கும் வகையில் தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியும் அவர் போப் வெளியிட்டிருக்கிறார். தமிழ் வரலாற்று நூல்களையும் எழுதினார். பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செயல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்தார். அதனாலதான் அவரை என்னன்னு சொல்றோம், தமிழ் பாடநூலின் முன்னோடி அப்படின்ட்டு அவரை குறிப்பிடுகிறோம். ஜியு போப் அவர்களை தமிழ் பாடநூலின் முன்னோடி அப்படின்றது குறிப்பிடுற காரணம் அதுதான். 1858 உதகமண்டலம் சென்ற அவர் பள்ளி ஒன்றனை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். தமிழ் தொண்டு தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். திருக்குறளை 40 ஆண்டுகள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டார். தமது 80ஆம் அகவையில் 1900 திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார். ஓகேங்களா. நடுவில் நாலடியாரா 1893 நாலடியாரை வெளியிட்டிருப்பார். தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்திருக்கிறார் ஜியு போப் அவர்கள். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பியவர் யார்? ஜியு போப் அவர்கள். 1908 பிப்ரவரி திங்கள் 11 தன் இன்னுயிரை நீத்தார். அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி உயிலில் எழுதி வைத்தார். ஆனா அப்படி ஒரு விஷயம் அவருடைய கல்லறையில இருக்காது, சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போப் தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டார். தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஜியு போப் அவர்கள். தமிழ் மாட்சியே தமிழின் மாண்பை தமிழரும் உணரச் செய்த போப்பல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். யாரு?
ஜியு போப் அவர்கள் தான் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இதற்கு உரியவர் யார்? ஜியு போப் அவர்கள். அந்த புக் கண்டென்ட், அந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் பார்த்தரலாம். 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல இயல் 1ல தமிழ்நாட்டில் காந்தி புதிய புத்தகத்துல வருது. காந்தியடிகள் ஜியு போப் பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். எப்ப? தென்னாப்பிரிக்காவில் தான் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கிய போது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞரான ஜியு போப்பும் சூழியல் வின்சன் அவர்களும் பெரிதும் பாராட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா லத்தீன்ல மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப் அவர்கள். பாருங்க, பரிதிமாற் கலைஞர் தாம் இயற்றிய தனிப்பாசுர தொகை என்னும் நூலின் பெற்றோரிட்ட அவர் வந்து பேரை மாத்திக்கிட்டாரு. வடமொழி பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா தன்னை சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றது தான் பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர். அது வடமொழி பெயரா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய பெயரை பரிதிமாற் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். ஓகேங்களா? அந்த தனிப்பாசுர தொகை நூலை வந்து பாத்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் இயற்றிய தனிப்பாசுர தொகை நூலை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 11ஆம் வகுப்பு இயல் 3 புறநானூறுல இந்த பாக்ஸ் கண்டென்ட் வரும். பாருங்க, புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்தார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 11th இயல் 4ல படைப்பாக்க உத்திகள்ல மொழியை ஆள்வோம் அப்படின்ட்டு பின்னாடி வந்து அந்த இயலுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஜியு போப் அவர்களின் இதை செந்தமிழ் செம்மல் அப்படின்ற அந்த பட்டத்தை பத்தியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம தமிழ் பாடல் நூலின் முன்னோடி அப்படின்ட்டு ஜியு போப் சொல்றோமோ அதே மாதிரி அவருக்கு இன்னொரு பட்டம் என்ன? செந்தமிழ் செம்மல், டாக்டர் ஜியு போப். மற்றபடி இந்த விஷயம் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். அவர் மொழிபெயர்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளும் திருவாசகமும் ஆங்கிலம் இருப்பது சிறப்பு வாய்ந்தவை. பாருங்க, எல்லாரும் ஐரோப்பியரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக நூல் ஒன்றை, தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்ற நூலை எழுதினாரு. அதை தான் காந்தியடிகள் படித்தார். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜியு போப் அவர்கள். அதே மாதிரி பாருங்க, தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர்கள் படிப்பது எளிதென்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார் ஜியு போப். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம இதுக்கப்புறம் ஒரு 20 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்டிருக்காங்க ஜியு போப் பத்தி. கிட்டத்தட்ட 26, 27 கேள்விகள் பக்கம் கேட்டிருக்காங்க. எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கும். அதனால டிஃப்ரெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். 20 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஜியு போப் பத்தி. இப்போ நம்ம இது எல்லாமே படிச்சுட்டோம். இதை வச்சு இதற்குண்டான ஆன்சர்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எது? கனடா. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது? புறநானூறு தான் அவருக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்தது. இந்த புறநானூறு நூலை அவர் எப்போது கற்றுக்கொண்டார்? தஞ்சாவூரில் வாழ்ந்த காலத்தில் கற்றுக்கொண்டார். ஓகேங்களா? தான் திருமணம் முடிந்து தன் மனைவியோடு தஞ்சாவூரில் சமய பணியாற்ற வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கற்றுக்கிட்டது தான் இந்த புறநானூறு. இந்த புறநானூறு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ் மீது அவருக்கு பற்று உண்டாச்சு. ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். எப்போது அது வெளிவந்தது? 1900 ஆண்டு. அவர் தனது 80வது வயசுல வந்து அது வந்துச்சு. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது? திருக்குறளை எந்த வருஷம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886 ஆண்டு. அவர் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, தமிழ் மற்றும் தெலுங்கு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அது வெளியிட்ட ஆண்டு 1886.
ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர், அவர் தொகுத்த நூலோட பெயர் எது? தமிழ் செய்யுள் கலம்பகம். இதுதான் அவர் தொகுத்த நூல். எத்தனை பாடல்களை கொண்டது? 600 பாடல்கள். பொறுமை, சினமின்மை, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கும், ஜஸ்ட் காட்டுறேன். பாருங்க, பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார். படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் 1886ல திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். த சாக்ரெட் குரல் அப்படின்ட்டு இங்கிலீஷ் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணார். தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஜி.யு. போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள் தான் எழுத சொன்னது. ஜி.யு. போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். எது? வடமொழியும் தமிழையும் தான் படித்தார். தமிழ், ஆங்கிலம் இங்க தப்பு, வடமொழி கரெக்டு, இங்க கன்னடம் தப்பு, தெலுங்கு தப்பு, தமிழ் கரெக்டு. இங்கதான் ரெண்டுமே கரெக்டு. ஏன்னா வடமொழியும் தமிழையும் தான் அவர் அங்க இருந்து இங்க வரும்போது அந்த டிராவலிங் பீரியட்ல கத்துக்கிட்டார். இதை வடமொழியையும் தமிழ் மொழியையும் 8 திங்கள்ல அவர் கத்துக்கிட்டார். பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலின் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஜி.யு. போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேஸாம் நாள் பிறந்தார். எப்ப பிறந்தார்? ஏப்ரல் 24ல பிறந்தார். எப்ப இறந்தார்? 11/2/1908. பிப்ரவரி 11ஆம் தேதி 1908ஆம் வருடம் அவர் இறந்தார். தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? ரிப்பீட்டடா வருது பாத்தீங்களா? இன்னும் நிறைய டைம் இருக்குது. இதே கொஸ்டின் வந்து திருப்பி இதே கொஸ்டின் வருது அப்படின்றதுக்காக நான் எடுத்துட்டு கொண்டு வரல உங்களுக்கு. பட் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? ஜி.யு. போப். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜி.யு. போப்பால் 1900ஆம் ஆண்டு தன்னுடைய 80வது அகவையில் அவர் அதை வெளியிட்டார். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம். பாருங்க எத்தனை கொஸ்டின் வந்து திருப்பி வருது பாருங்களேன். அதே இதை வந்து வேற டைரக்ஷன்ல வந்து அதே கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடா வருது. அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஜி.யு. போப் அவர்கள். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். இதுல திருக்குறள் 1886ஆம் ஆண்டும், திருவாசகம் 1900ஆம் ஆண்டும், நாலடியார் 1893ஆம் ஆண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பாருங்க, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886ல திருக்குறளை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சாக்ரெட் குரல். த சாக்ரெட் குரல், இதுதான் அந்த நூலின் பெயர். ஓகேங்களா? நாலடியாரை த நாலடியார்னும், திருவாசகத்தை த திருவாசகம் அப்படின்ற பெயர்லையும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஜி.யு. போப் பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ புத்தக குறிப்பு, கவர்மெண்ட் மெட்டீரியல், இது அவுட் சோர்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல ஜி.யு. போப் பத்தி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ இது மொத்தமும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம நடத்தின விஷயங்கள ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தொகுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்தா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா, அந்த வேலைக்கு நீங்க எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இன்னும் வந்து விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு கொண்டு போகணுன்ற அந்த ஊக்கம் எனக்கு கிடைக்கும். ஸோ அதற்காக நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.